இன்றைக்கி தமிழக வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான நாள். அதாவது என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடிய தலைவர் விஜய் வந்து இன்றைக்கி பனையூரில் இருக்கிற அவரோட தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி துவக்கி வச்சுருக்காரு. அதாவது விஜயோட பட வாழ்க்கை ஆரம்பிச்சிலிருந்து சமீபத்தில் அவர் அரசியலுக்கு வரதா நாள் வரைக்கும் அவர் பல நலத்திட்டங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ கூட லியோ படத்தை கூட 10வது 12வது படித்த குழந்தைகளுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகளும் இப்போ இந்த வருஷம் 2024க்கான நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அது போக அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட ரசிகர் மன்றத்துக்கும் பல உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. இத்தனை உதவிகளும் பண்ணி மக்களுக்கு தான் வரணும்னு ஒரு முடிவு பண்ணி மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளும் மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு அவரோட இதையெல்லாம் தன்னோட 69வது படம் பூஜை பண்ணி அரசியலுக்கு அடித்தளை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். சினிமாவிலேருந்து முழுமையாக விலகி அரசியலில் காலடி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு அடிச்சு விடா பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தோட பேரை அறிவித்தாங்க. அதில் வந்து பல தொண்டர்கள் வந்து இணைஞ்சாங்க. அதே போல் வந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கொடியேற்றி துவக்கி வச்சுருக்காரு. இதில் வந்து என்ன பார்க்கப்படுதுன்னா, கட்சி கொடி வந்து என்னென்னத்தை தான் சொல்ல வருதுன்னு வந்து எங்களோட மைண்ட் செட் வந்து எங்களோட ப்ராஸ்பெக்டிவில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது எப்படின்னா, கட்சியோட கொடி வந்து 2 சிவப்பு நிறங்களுக்கு இடையில் ஒரு மஞ்சள் அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. அதில் வந்து ஒரு வாகை மலர் 2 பக்கமும் போர் ஆணையும் சேர்ந்து வாகை மலருக்கு 2 பக்கங்களும் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 போர் ஆணை கர்ஜிக்கிற மாதிரியும் கொடி கண்டு வச்சுருக்காங்க. அந்த வாகை மலரை சுற்றி பச்சை நிறத்தில் 28 நட்சத்திரங்களுக்கு போட்டு கொடியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடி தான் வந்து இம்பார்ட்டன்ஸ். அந்த கொடி தான் அந்த நாட்டோட தன்மையை சொல்லுது, அந்த நாட்டோட பண்பை சொல்லுது. அது மாதிரி இந்த கொடியோட பண்பு வந்து நம்ம சேரத்தோட பாண்டிய மன்னர்கள் காலத்துலேருந்தே வந்து கொடி இருந்துகிட்டே தான் வருது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியோட கொள்கைகளை சொல்கிறது கொடி தான் பிரதிபலிக்கும். அப்படி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொடி என்னென்னலாம் சொல்ல வருதுன்னா, அந்த சிவப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்புனாலே ஒன்று வந்து புரட்சிக்கான அர்த்தம். என்னங்க, சிவப்புனாலே புரட்சிக்கான அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, உழைப்பாளரோட கொள்கையை சொல்கிறது தான் அந்த சிவப்பு. இன்னொன்று என்னென்னா, மஞ்சள் கலர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உற்சாகத்தையும் ஒரு தூய்மையையும் ஒரு நேர்மையான குணத்தையே வெளிப்படுத்துறது அந்த மஞ்சள் கலர். அது மாதிரி இந்த 2க்கும் நடுவில் ஒரு இருக்கிற மாதிரி ஒரு கொடிங்க. இதில் வாகை மலர். வாகைன்னா என்ன, அந்த மஞ்சள் கலர் சிகப்பு பச்சை சிகப்பு மஞ்சள் சிகப்பு இந்த இதில் நடுவில் வாகை மலர் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த வாகை மலர் வந்து எதை குறிக்குதுன்னா, வெற்றி. அதாவது வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து போரில் வெற்றி பெற்று வந்தாங்கன்னா வாகை மலர் சூடி தான் வெற்றியவே கொண்டாடுவோம். ஏன்னா நம்ம தமிழ் நூல்களில் கூட அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதனால் இந்த வாகை மலர் வந்து வெற்றி கழகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி, வெற்றியை பிரதிபலிக்கிற மாதிரி வாகையை வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, 2 பக்கம் போர் யானை. அதாவது போர் யானைகள் எதுக்குன்னா, இப்போ நம்ம இப்போ அந்த காலத்தில் ராஜா காலத்துலேருந்து ஒரு போருக்கு போகிறோம்னா போர் யானைகளை தான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த போர் யானைகளை கர்ஜிக்கிற மாதிரி, அதாவது வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து எதுக்காக இருந்தாலும் ஒரு சின்ன தவறான செயல்களுக்கு கூட கர்ஜிக்கும், அதை வந்து எதிர்த்து நிற்கும். இதை காமிக்கிற மாதிரி வித்தியாசமான முறையில் அந்த போர் யானையை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கட்சி கொடியோட தோற்றத்தை வச்சு எங்களோட கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்து சொல்லியிருக்கோம். கூடிய சீக்கிரமே வந்து கட்சியோட மாநில மாநாடு வந்து நடக்க போகுது. செப்டம்பர் 22 நடக்கலாம்னு
வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் சாரோட லக்கி நம்பரான அவர் பிறந்தது ஜூன் 22, ஆகஸ்ட் 22 கட்சி கொடி ஏற்றிருக்காங்க. செப்டம்பர் 22 கூட மாநில மாநாடு கூடிய விரைவில் அதுக்கான பணி கட்சியோட பொதுச்சாளர் குஷியானது வந்து அறிவிப்பார்னு பார்ப்போம். 2026 தமிழக வெற்றிக் கழகம் நாடு ஆளுமா நம்மை ஆளுமா என்று காத்திருந்து பார்ப்போம்.